லஞ்சுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணா, லஞ்சுக்கு என்ன வேணும்? சிக்கன். சிக்கனா மட்டனா? சிக்கனா மட்டனா? ரெண்டுத்தையுமே செய்யலாமா? ஆமாங்க, சிக்கன் மட்டன் 2 in 1 பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா. இதுதாங்க இன்னையோட லஞ்ச் ஸ்பெஷல். ஸோ வாங்க இப்போ போகலாம். இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இதுவே நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அதிலே சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதுவே நீங்கள் சேனல் நேம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லேயும் பர்சனலைஸ்டுலேருந்து ஆல் அப்படின்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் உங்களுக்கு லோகோவே வருங்க. அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, நம்ம சேனலில் போடுற எல்லா ஷார்ட்ஸ், வீடியோஸ், யூஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாருங்களேன். பிரியாணி குழையாம பீஸும் உதிராம சூப்பரான ஒரு ஃபீஸ்டே இப்போ சமைக்கலாங்க. ஆரம்பிக்கலாமா? சிக்கன் 1 kg மாதிரி வாங்கியிருக்கோங்க. ஸோ இது போன்லெஸ், லெக் எல்லாமே கலந்து இது மொத்தமாக 1 kgங்க. இதுலேயே தான் நம்ம 65யும் பண்ண போகிறோம், பிரியாணிக்கும் பீஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் மாதிரி எடுத்துருக்கோங்க. ஸோ மட்டன் விற்கிற ரேட்டுக்கு 1 kg எல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி வாங்கி சூப்பரான விருந்தே நீங்க சமைக்கலாங்க. இது மஞ்சள் தூள் அண்ட் தென் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க. நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம மட்டன் அண்ட் தென் சிக்கன் போடுறதுனால இந்த பிரியாணியோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. இதுக்கு இப்போ நம்ம பிரியாணி ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இன்னைக்கு நான் ஒரு 4 கப்பு மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எந்த டம்ளரில் நீங்கள் பிரியாணி ரைஸை எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே தான் நம்ம இப்போ தண்ணியுமே அளந்து ஊற்றுவோம். இதை ஒரு 30 minutes மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு வாஷ் மட்டும் பண்ணாலே போதுங்க பிரியாணி ரைஸை. இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம மட்டனை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம். ஸோ இப்போ அந்த 1/4 கிலோ மட்டன் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஜஸ்ட் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணின்றதை விட இதுலேருந்து வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பிரியாணியோட ஃப்ளேவரே வேற லெவலில் வருங்க உங்களுக்கு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு 2 டம்ளர் மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், ஈவன் தோ நம்ம வந்து டர்மரிக் பவுடரால வாஷ் பண்ணாலுமே வேக வைக்கும் போதுமே நீங்க ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கிருமி நாசினிங்க. ஸோ அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து கொஞ்சம் வரவிடாம தடுக்கும். அண்ட் தென் உங்களுடைய இம்யூன் சிஸ்டமே நல்லா பூஸ்ட் பண்ணும். கொலஸ்ட்ரால் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஒரு ஸ்பூன் போல ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ஒரு சூப்பு மாதிரியே தாங்க நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா இதுவுமே நீங்கள் அந்த குட்டீஸ்க்கு வந்து ஒரு சூப்பாகவே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஜஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலை ஆட்டுக்கறி வாங்கியிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 4 விசில் விட்டாலே போதுங்க. இதுவே கொஞ்சம் முத்தின ஆட்டுக்கறினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வந்து கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. ரொம்ப விட்டீங்கன்னா அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆயிடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வந்து ஃபர்ஸ்ட் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து கம்ப்ளீட்டா ரெடியாக ஆரம்பிச்சிடும். மீன்வைல் நம்ம சாதமுமே ஊற வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பிரியாணிக்கான காய் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ 4 கப்பு ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேங்க. அண்ட் தென் தக்காளி கூட வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 4னா கூட 2 எக்ஸ்ட்ராவாக போட்டு 6 ஆனியன் மாதிரி வந்து எடுத்துருக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கட் பண்ணி நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு
அதாவது கொஞ்சம் தின் பீசஸா மெலிசா கட் பண்ண பாருங்க. அப்படி இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு நான் எப்படி நீங்க கட் பண்ணாலுமே சூப்பராகவே பிரியாணி பண்ற மாதிரியான டிப்ஸே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்களால முடிஞ்ச அளவு மெலிசா கட் பண்ண பாருங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் 6 வெங்காயத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டா வந்து போடுவோங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப பிரியாணி தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி தெக்ஸா மாதிரி எடுத்திருக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, அண்ட் தென் ஒரு ஸ்டார் அனீஸ் அன்னாச்சி பூ, கொஞ்சமா பட்டை, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சீவீடு, அதாவது அதை கொஞ்சம் நசுக்குன மாதிரி வந்து போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க. ஸோ அப்போ அந்த ஆயில்ல வந்து இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இதாகும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து வருங்க. தூள் தூளா வந்து போட்டுக்கோங்க. பிரியாணி இலையுமே வந்து பாத்தீங்கன்னா 2 டியர் பண்ணி ஜஸ்ட் அதை கசக்கி போட்டீங்கன்னா ஆயில்ல அதனோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இறங்குங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் சிம்மிலேயே வந்து வச்சுட்டு லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆனியனை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் எந்த அளவு நம்ம நிறைய போடுறோமோ அந்த அளவு பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டே எண்ட் ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போ அதை ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் தூள் தூளா விட்ட மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மீன்வைல் டைம்ல நம்ம மசாலாவுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போல ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆனியன் வந்து சீக்கிரமாக வேகும். லைட்டா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து இப்போ போடும்போது இந்த கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது நல்லா உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலர்லயே வந்து வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நம்ம சைட் பை சைட்ல மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கான மசாலாவை தான் இப்போ நம்ம ரெடி பண்றோம். ஸோ ஒரு பெரிய துண்டு இஞ்சை 2ஆ வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு இஞ்சினாலே தெரியுங்க உங்களுடைய டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நல்லா ரைஸ் பண்ணும். ஸோ உங்களுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவு நல்லா இருக்கோ அந்த அளவு பிரியாணியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 10-15 பல்லு போல பூண்டு, அதாவது நீங்க தோல் உரிக்காமலே போட்டுக்கலாம். பூண்டோட தோலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க. காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 4 கப்பு அதை தாங்க வந்து அளவா எடுத்துப்பேன். ஸோ 4 கப்புன்னும் போது 4 மிளகாய், அதாவது கிரீன் சில்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 கப்புக்கு ஏற்ற மாதிரி 4 தக்காளியுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு வந்து நல்லது இல்லைங்க. ஸோ தக்காளி வந்து 4 கப்புக்கு ஏற்ற மாதிரி 4 தக்காளி மட்டும்தான் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே போதுமானது. நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைக்க தான் போறோம். ஸோ நீங்க ஜஸ்ட் ரஃபா வந்து 2-3 கட் பண்ணி போட்டுடுங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா பசங்க வந்து சாப்பிடும்போது பிரியாணிலேருந்து தக்காளி பீசஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்கங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு வேஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீட்டோட வேஸ்ட் மட்டும்தாங்க வரும். மற்றபடி உங்கள் பிரியாணியில் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. ஸோ இந்த ஐடியாவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலரும் வந்து கொடுக்கறதுக்காக ட்ரை சில்லி, அதாவது காஞ்ச மிளகாய் 4 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிரியாணியில எந்த விதமான ஃபுட் கலரோ அடிஷ்னல் ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட்டோ எதுவுமே நம்ம போட மாட்டோங்க. ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு மட்டும்தான் பண்ணுவோம். இந்த காம்பியுமே தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நீங்கள் சூப்பராக கேர்டு வந்து தயாரிக்கலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் கார்டுலையுமே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. கூட 2 ஸ்பூன் சோம்பு, அதாவது ஃபெனல் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 மாதிரி
பெப்பர், முழு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இந்த மசாலாலேயே வந்து கிடச்சிடுங்க. இது மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சைட் பை சைடில் ஆனியனுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரியாணி மசாலாவுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு கைப்பிடி போல மின்ட் லீஃப், அதாவது புதினா இலைய வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மின்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் இன் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அண்ட் தென் கால்சியம், மெக்னீஷியம், அந்த மாதிரி மினரல்ஸுமே வந்து நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் வதக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது, கோல்டுக்கெல்லாமே வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள், அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும். அண்ட் தென் பிளட் சுகர் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணும். டைஜஷனுக்குமே வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட்டு சிம்லேயே வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு கருகுன மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஹீட் வந்து எல்லா சைடில் வந்துமே உங்களுக்கு ஏறும். ஸோ சீக்கிரமாகவே வதங்கவும் செய்யும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சட்டுன்னு வதங்கிடுங்க. அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வந்து வைக்க சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் 65க்கு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அந்த சிக்கன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன்லெஸ் மாதிரி சிக்கன், அதாவது 1/4 கிலோ 250 கிராம் மாதிரி சிக்கன் வந்து இருக்குங்க. ஸோ அதில் நம்ம எப்படி 65 ரொம்ப சூப்பராக ஜூஸியாக சாஃப்டாக அதே டைம் கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு எந்த விதமான ஆடிங், அதாவது ஃபுட் கலர் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர்லேயே வர மாதிரி எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இதுவுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் தனியாக 65 வந்து பண்ணணுன்னாலுமே கூட அதுக்கான வீடியோவுமே நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. எண்டு கார்ட்லேயுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் பிரியாணிக்கு நான் அரைச்ச மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படியும் பிரியாணினா அதுக்கான சைட் டிஷ் வந்து கண்டிப்பாக நம்ம 65 தாங்க பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 65க்கு அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலாவுக்கு ஒரு ஆடப் டச் மாதிரி நம்ம இப்போ வந்து பண்ணலாம். ஸோ 2 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஏலக்காய், அண்ட் தென் கொஞ்சமாக வந்து பட்டை, அதாவது சின்னமன், அது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏலக்காய்லாம் பிரியாணியில் மாட்டுச்சுனாலே அந்த பிரியாணியே போயிடுச்சுன்ற மாதிரி ஆகுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிரைண்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர், கார்லிக், சோம்பு, அண்ட் தென் பெப்பர், நெக்ஸ்ட்டு தக்காளி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோங்க. இப்போ சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வதங்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அங்கங்கே கொஞ்சம் வந்து எண்ணெயே விட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ சைட் பை சைடில் நம்ம 65க்கு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணும்போது தான் இந்த மசாலா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இதில் நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அதில் அரைச்சது பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். அது 65 சாப்பிடும்போது வந்து ஒரு விதமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதுலேருந்து பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது ஒரு நல்ல க்ளூ ஏஜென்ட் மாதிரி இருக்குங்க. உங்கள் மசாலாவை 65ல் நல்லா ஒட்ட வைக்கும். சின்னதாக 65 செஞ்சாலுமே அதில் மசாலா ஒட்டி இருந்தால் தானங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ இது கூட ஒரு ஆஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலர் வந்து கொடுக்கும் உங்களுடைய எண்டு ப்ராடக்ட்டுக்கு. அண்ட் தென் அந்த நான்வெஜ் அந்த ஃபவுல் ஸ்மெல்லை வந்து நீக்குங்க. ஒரு ஸ்பூன் போல் சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு பாருங்கள்.
இப்போ அந்த பேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அங்கங்கே எண்ணெயுமே விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுடைய அந்த ஒரு பேஸ்ட்டை வந்து க்ரீமியாக வந்து ஆக்குங்க. அண்ட் தென் மோஸ்ட்டாக வந்து அடி பிடிக்க விடாமல் செய்யும். ஸோ நீங்கள் ஃபைனல் ப்ராடக்டில் பிரியாணி பண்ணி முடித்த உடனே தோசாவில் வந்து அப்படியே ஒட்டிட்டு இருக்கோங்க அடி பிரியாணின்னுட்டு. ஸோ அது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜுமே வரவிடாமல் இந்த 1/4 கப் தயிர் வந்து உங்களுக்கு வந்து தடுக்குங்க. ஸோ உங்களுடைய கிரேவி மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்சிக்குமே இப்போ வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே வந்து அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம 65லையுமே ஒரு ஸ்பூன் அளவு தயிரை வந்து ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்கன் 65 நல்ல ஒரு ஜூஸியாக அண்ட் தென் டெண்டராக ஆக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக சாப்பிடும்போது நல்ல ஒரு ஜூஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தாக்கு வந்து இப்போ நான் ஒரு ஆனியன் மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடயுமே 1 கப் அளவு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ என்னதான் நம்ம பிரியாணிக்கு ஏகப்பட்ட ஸ்டார்டர் இருந்தாலுமே அந்த ஒரு தயிர் பச்சடி இருந்தால் தாங்க அந்த பிரியாணியே வந்து அந்த இதுவே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிரீன் சில்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரைத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கர்ட் ஆனியன் அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கர்டுனாலே வந்து உங்களுடைய டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரோபயோட்டிக் அப்படின்றதுனால ஹெல்த்தி பாக்டீரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய கட் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. அண்ட் தென் கேஸ் அந்த மாதிரி எல்லாம் வரவிடாமல் தடுக்கும். உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ரொம்பவே நல்லது. கால்சியம் ரிச்ன்றதுனால போன் ஹெல்த் அண்ட் டீத் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல விஷயங்க. பிளட் சுகர் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லெஸ் பண்ணும். ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்யூனிட்டியுமே வந்து நல்லா பூஸ்டப் பண்ணும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன், அதாவது தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட விடாமல் தடுக்கும். எப்பயுமே வயிறை வந்து ஃபில்லிங்காக, அதாவது லாங் லாஸ்டிங்காக வந்து உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து தயிர் பச்சடி வச்சு நம்ம சாப்பிடும்போது அது ஒரு அடிஷ்னல் ஒரு ஆடப் ஏஜென்ட் மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்குங்க. ஒரு டேஸ்ட் அண்ட் தென் கலருக்குமே நம்மளுக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க ரைத்தா பண்ணுறது. இது கூட கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சமாக வந்து பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள், அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ், அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ கொரியாண்டருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டைஜஷனுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த மட்டனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. ஸோ 4 விசில் மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்ச மட்டன் இப்போ நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பீஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அதிகமாக விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு பிரியாணியில் பீஸே எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஒரு அதாவது ஒரு 80 to 90% வேகிற மாதிரி மட்டும் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸுங்க. அதாவது ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்கிறதுலே ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சொல்லாங்க. பட் ரேட்டு தான் அதிகம், என்ன பண்ணுறது. அதனால தாங்க நம்ம வந்து மட்டன் அண்ட் தென் சிக்கன் பிரியாணியை வந்து ஐடியாவாக பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அயன் கண்டென்ட் வந்து அதில் நிறைய இருக்கிறதுனால அயன் டிஃபிஷியன்சி அனிமிக் வரவிடாமல் தடுக்கும். ஆச்சி பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு 4 கப்பு ரைஸுன்றதுனால ஒரு கொஞ்சமாக அதை விட ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆச்சி பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மசில் அண்ட் தென் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் தென் வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து சிக்கனை வந்து எடுத்துக்கலாம். பட் நீங்கள் பாயில் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப
நல்லதுங்க. அதை விட சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து வேறு எதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்காதீங்க. லெக் பீஸை வந்து இப்போ ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்குமே நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ சிக்கனை மட்டும் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவே சிக்கனே உங்களுக்கு நார்மலாக கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுவே உங்களுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்களா எந்த அளவு லைட்டாக மைல்டாக தண்ணி விட்டுருக்கு. சிக்கனுமே வந்து ஒரு ஆஃப் குக்குடு மாதிரி ஆயிருக்குங்க பாருங்கள். ஸோ சிக்கன் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். இப்போ நம்ம அந்த வேக வச்ச மட்டன் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். ஸோ எந்த அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 கப்பு ரைஸுக்கு 1க்கு 1.5 கப் இது தாங்க ரேஷியோ. ஸோ 4 கப்பு ரைஸுன்னு வரும்போது 6 கப்பு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ரேஷியோவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 100% பிரியாணி குழையாமல் அழகாக உதிரி உதிரியாக அழகாக பூ மாதிரியே வருங்க. ஸோ இப்போ நம்ம லெக் பீஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே லெக்கு ஆட் பண்ணோன்னா அதில் இருக்கிற லெக்கு ஒட்டி இருக்கிற மசில் எல்லாமே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துருங்க. சிக்கன் ஈஸியாக வெந்துருன்றதுனால. ஸோ அதனால தான் கொஞ்சம் சிக்கன் பீசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஷியோ தாங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி. எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிரியாணி தெக்ஸால பண்ணுறதுனால அதுக்கு வந்து நான் இதை எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரேஷியோ வந்து வேறங்க. என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோவில் நான் குக்கரில் பண்ணும்போது அதுக்கான ரேஷியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெசல் பிரியாணி தெவ்சா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த ரேஷியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஆஃப் லைம் வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு அதாவது ராக் சால்ட் வந்து ஒரு நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குது பாருங்க. ஸோ நம்ம பிரியாணியில் மட்டனும் இருக்குது சிக்கனும் இருக்குது. ஸோ மட்டன் வந்து இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் இருக்குது. ஸோ இதே மாதிரியே எண்டு ப்ராடக்ட்லேயுமே அதனுடைய சிக்கன்லேருந்து பீஸ் உதிராமல் வர மாதிரியே உங்களுக்கு நம்ம பண்ணி காமிக்கலாம். சரிங்களா. ஸோ 2 in 1 பிரியாணிங்க. இதனால தாங்க நம்ம இதை சொல்கிறோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இப்பயே வந்து கூட கொஞ்சம் சால்ட்டு போடணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே தனியாக பிரிஞ்சு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து கொதிக்குது அழகாக, இன்னொரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயில் வந்து திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச பிரியாணி ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் 4 கப்பு மாதிரி சோக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக உதிரி உதிரியாக அங்கங்கே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணி ரைஸ் போட்ட உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கிளறிடாதீங்க. ஸோ பிரியாணி ரைஸே வந்து மெலிசாக வரணும், உடையாமல் வரணும்னா கொஞ்சம் ஒரு சேஃப் ஹேண்ட்லிங் தாங்க நீங்கள் வந்து அதுக்கு பண்ணுறதா இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த அந்த 4 கப்பு ரைஸையுமே இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு கரண்டி அந்த மாதிரி வந்து எடுத்து அங்கங்கே லைட்டாக வந்து ஒரு ஷேக் மாதிரி பண்ணி விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிளற மாதிரியெல்லாம் வந்து பண்ணாதீங்கங்க. சரிங்களா. ஸோ இப்போ நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம லைட்டாக வந்து ஷேக் பண்ண மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அங்கங்கே லைட்டாக வந்து ஷேக் பண்ணுற மாதிரி எடுத்து வந்து மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே உங்களுக்கு நல்லா மிக்சிங் வந்து ஆகிடும். ஃபாஸ்ட்டாலாம் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டேஸ்ட் பார்க்கறதுனாலுமே சால்ட் ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும்தாங்க இருக்குது. நம்ம எந்த விதமான கீயோ அல்லது வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலைங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரொம்ப ஆயிலே கம்மியாக யூஸ் பண்ணி தாங்க நம்ம இந்த பிரியாணியே பண்ணுறோம். இப்போ ரைஸை வந்து கம்ப்ளீட் சிம்மில் வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வரும்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா அரிசி உங்களுக்கு நல்லா மேலே வந்திருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத டைமில் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு பழைய தோசைக்கல் அந்த மாதிரி வந்து எடுத்து இன்னொரு சைடு ஸ்டவ்வில் வந்து வச்சு கொஞ்சம் ஆன் பண்ணி அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வைங்க. ஒரு 2 minutes மாதிரி டைம் எடுத்துட்ட பிறகு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க.
சிம்மில் வச்சுட்டு இந்த பிரியாணி தோசாவை வந்து அந்த பிளெயின் அந்த பேனில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ஃபாஸ்ட்டில் மட்டும் வச்சிடாதீங்க, கம்ப்ளீட் சிம்மில் தாங்க இருக்கணும். தம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் இன்னைக்கு ஒரு 4 கப்பு ரைஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலேயே வந்து வைக்கிறேங்க. ஸோ அதில் வந்து தம் அந்த ப்ரெஷர் வந்து வெளில போகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கலாம். தண்ணி பிடிச்சி குண்டான்லேயுமே நீங்கள் வந்து வைக்கலாம், அல்லது கொலவி அந்த மாதிரியுமே வைக்கலாம். நான் இன்னைக்கு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறத வந்து மேலே வச்சுருக்கேன், சிம்மில் வந்து வச்சுருக்கேன். ஸோ சைட் பை சைடில் இப்போ நம்ம ஃபைனலாக சிக்கன் 65 வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ட் ப்ராடக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஆயில் அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணும். நீங்கள் வறுத்த பிறகுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸையே வந்து மெயின்டைன் பண்ணும். கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம அந்த கார்லிக் வேஸ்ட்லேருந்து எடுத்த அந்த ஒரு ஸ்பூனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கார்லிக் பீல் பவுடர் எப்படி பண்ணணுன்றதுக்கான கார்டுமே நான் உங்களுக்கு மேலே தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன். இது ஒரு அடிஷ்னல் உங்களுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவருமே கொடுக்கும். ஒரு பேனில் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் வர மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சைட் பை சைடு பிரியாணி வந்து தம்மில் போயிட்டு இருக்குங்க. அது ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 to 15 மினிட்ஸ் ஆகும். அது வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சைட் பை சைடு இப்போ நம்ம 65 ரெடி பண்ணோன்னா அடுத்து நம்ம ஃபீஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 1-2 பீசஸ் மாதிரி எடுத்து அதில் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ கார்லிக் பீலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஒரு பீசஸாக எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு வறுக்கலாம். ஸோ அங்கங்கே எடுத்த உடனே நிறைய போட்டுறாதீங்க, ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும் போட்டு எடுத்துருங்க. போட்ட உடனேவுமே வந்து கலரி விட்டுறாதீங்க, அப்போ உங்களுக்கு மசாலா வேகாததுனால எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோக் அல்லது ஒரு நைஃப் மாதிரி எடுத்து ஒரு பீசஸாக எடுத்தீங்கன்னா அழகாக எண்ணெயிலேருந்து ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக திரிஞ்சு வரும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு எண்ணெயிலேயே இறங்கிடும். பார்த்தீங்கன்னா கலருமே நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, 65 இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மூலயமா எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம 65யுமே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. எந்த அளவு கலர்ஃபுல்லாக எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் எவ்வளோ அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன அந்த ரேஷியோஸ் அந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் போட்டாலே போதுங்க. 65 இன்னுமே சூப்பராக பிரியாணி மசாலா அரைக்கும் போது தான் இல்லாமல் தனியாக நீங்கள் பண்ணுறது எப்படின்றதுக்கான வீடியோவுமே நான் எண்டு கார்டில் தரேங்க. அதுலேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். லாலிபாப் 65 இது எல்லாமே எப்படி ஜூஸியாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாகவுமே இருக்கிற மாதிரி பண்ணலான்றதுக்கான ஐடியாவுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச உடனே எடுக்காதீங்க, கூட ஒரு 5 to 10 மினிட்ஸ் பொறுத்து இந்த மாதிரி லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா அரிசி எந்த அளவு பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கரண்டி அந்த மாதிரிலாம் எடுத்து கிளறாமல் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து சைடில் இருந்து கொஞ்சமாக எடுங்க. ஏன்னா சூட்டோட சூடு நீங்கள் கலரும் போது அரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து உடையும். அண்ட் தென் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழையிறதுக்குமே சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த ஐடியா. அல்லது கரண்டியோட பேக் சைடு வச்சுமே கூட நீங்கள் பொறுமையாக கலரலாம். எந்த அளவு பீஸ்லேருந்து கொஞ்சம் கூட அந்த மசில் பாட்டு பிரியாமல் அழகாக ஒரு முழு சிக்கன் பீஸே வந்திருக்கு பாருங்கள். அரிசியுமே கொஞ்சம் கூட குழையில பாருங்கள். ஸோ நம்ம நெய் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமலே எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பயப்படவே வேணாங்க. ஸோ தாராளமாக இதை வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து தாராளமாக சாப்பிடலாம். 65யுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் மட்டன் சிக்கன் 2-in-1 பிரியாணி இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆரம்பிக்கலாங்களா? ஒரு வாழையில போட்டு அழகாக மத்தியானம் சண்டே லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மட்டன் பிரியாணி
அதுவும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கூட தயிர் பச்சடி அண்ட் தென் ரொம்பவே கலர்ஃபுல்லான சிக்கன் 65 இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா வேற என்னங்க வேணும். ஸோ அழகாக வீட்லேயே ஹெல்த்தியாக எவ்வளோ சூப்பராக நம்ம கம்மியான டைம்லேயே பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ எந்த அளவு சிக்கன் உதிராமல் அதுலேருந்து பீஸு குழையாமல் சாதமுமே நம்ம போடும் போதே அழகாக சைட்லலாம் உதிரியாக வருது பாருங்கள். மட்டனுமே வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ 2-in-1 ஃபீஸ்ட்டுங்க நம்மளுக்கு ஒரே இலையில். அண்ட் தென் எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் 65 கூட ஒரு தயிர் பச்சடி. அவ்வளோதாங்க, இது தாங்க சொர்க்கம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? என்னதான் நம்ம காஸ்ட்லியாக ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாலுமே பீஸ் வந்து நல்லா இல்லை, வேகலை அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மெத்தடை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அழகாக ரைஸு குழையாமல் அதுலேருந்து பீஸும் உதிராமல் மோரோவர் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பட்ஜெட்லேயே நம்ம வந்து சிக்கன் மட்டன் பிரியாணியை செஞ்சு அசத்தலாம், அதுவும் ஹெல்த்தியாக. ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐடியா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களுமே ஜாலியாக உங்களுடைய லஞ்ச் அதாவது ஃபீஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மாதிரி சூப்பரான ஐடியாவோடையே உங்களை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாரையுமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோங்க. தேங்க்யூ.